அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்வேன். மாயன் மயம் மூலம் உங்களுடைய நலன் பொருட்டே இறையருளால் குருவரலாலும் 3 பயிற்சிகளை சொல்லி வந்தாலும் கூட முழுமையான திருப்தி இந்த ஒரு பயிற்சியில் தான் கிடைக்கிறது. காரணம், அறிவும் திறமையும் இருந்தால் மட்டும் போராது, அந்த அறிவையும் திறமையும் வெற்றியை நோக்கி நகர்த்த வேண்டும். பொன்னும் பொருளும் இருந்தால் மட்டும் போராது, அதை அனுபவிக்கணும். காதலித்தால் மட்டும் போராது, அந்த காதல் வெற்றியை நோக்கி நகர வேண்டும். காதல் வெற்றி அடைந்தால் மட்டும் போராது, அது திருமணத்தில் நின்று நிற்க வேண்டும். திருமணத்தில் நின்றால் மட்டும் போராது, ஆயுள் வரை அந்த கணவன் மனைவியுடைய அந்யோன்யம் வரணும். இதுக்கு 2 பேர் தான் காரணம். புரிந்து கொள்கின்ற காரணத்தன்மையுடைய செவ்வாய். அடுத்தது பாத்தீங்கன்னா புதன் தான். புதன் ஒருவனே அந்த இறுக்கத்தையும் நெருக்கத்தையும் தரக்கூடியவன். அந்த வகையில எப்படி இருக்கும் இந்த புதனுடைய பயிற்சி? மாயன் மயனை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்க. ஒரு நம்பிக்கை எனக்கு எப்போ உண்டு. கண்ணியில் இருக்கக்கூடிய உத்திரம் 2, 3, 4. அடுத்தது கண்ணியில் இருக்கக்கூடிய அஸ்தம். கண்ணியில் இருக்கக்கூடிய சித்திரை 1, 2. கன்னிராசி அன்பர்களே, ஒரு அருமையான சந்தர்ப்பம், ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. என்னை பொறுத்தவரை புதன் ஒரு பொன் வைக்கும் இடத்தில் பூ வைக்கிற ஒரு அற்புதமான காரியத்தை செய்தாலும் கூட மற்ற கிரகங்களுடைய இருப்பையும் பார்க்கலாம். அந்த வகையில பார்க்கும்போது ராசி நாதன் புதன் மாத தொடக்கத்தை பண்ண 2 சஞ்சாரம். 2ஆம் இடம் பாத்தீங்கன்னா தனஸ்தானம். இதுவரை பொன்னும் பொருளும் இல்லாமல் கலங்கிய உங்க வாழ்க்கைக்கு, பொருளாதார முன்னேற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு, இருந்த பொருளாதாரத்தை இழக்கின்ற ஒரு சூழ்நிலையை சந்தித்தவங்களுக்கு அற்புதமான காலம், ஒரு பொற்காலம். பொன்னும் பொருளும் சேர்க்கின்ற, நிம்மதி தருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை புதன் உங்களுக்கு கன்னிராசிக்கு தருகின்றார். அடுத்தது பாத்தீங்கன்னா திட்டமிட்ட காரியங்களை செய்து முடிக்கலாம். ஒரு அருமை. ஒரு மனிதன் திட்டமிடுதல் பெருசு இல்ல, திட்டமிட்ட காரியங்களை செய்வது கூட பெரியது இல்ல. திட்டமிட்ட காரியங்களை செய்து முடித்து நற்பலனை பெறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை புதன் உங்களுக்கு கன்னிராசிக்கு அளிக்கின்றார். அது மட்டும் கிடையாது. அடுத்து பாத்தீங்கன்னா 3ல மாறுகிறார். 3 கூடிய செவ்வாயும் சேர்க்கை. 3 கூடிய அந்த செவ்வாயும் சேர்க்கின்றார். புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மையுடைய செவ்வாயும் துணை வருகின்றார். அதோடு பாத்தீங்கன்னா கலத்தரகாரன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் இணைந்து காணப்படுகின்றார்கள். ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு, சகாயம் உண்டாகும். இது வரைக்கும் பகையவர் மத்தியிலேயோ உறவினர்கள் மத்தியில் இருந்த அந்த கருத்து வேறுபாடு மறையும். தந்தையோடு இருந்து வந்த பிரச்சனைகள், மனரீதியான பிரச்சனைகள் குறைந்து, தந்தை வழியில பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். குறிப்பா இந்த புதன் பயிற்சியை பொறுத்தவரை கன்னிராசிக்கு தடைக்கு காரணம் என்ன, பிரச்சனைக்கு காரணம் என்ன, தந்தையில் வழியில் இருந்து கூட பித்துக்குடைய சாபம் படிப்படியாக மாறும். இது ஒண்ணுதான் இந்த புதன் பயிற்சி உங்களுக்கு. அது மட்டும் கிடையாதுங்க. டிசம்பர் 7ஆம் தேதிக்கு பிறகு 3ஆம் இடத்துல புதன் அமர்ந்து அற்புதமான ஒரு யோக பலனை தரப்போகின்றார். சற்று கவனமா நிதானமா இருக்கணும். ஏதோ ஒரு விதத்துல சில பழிபாவங்கள் வருவதற்கான சூழ்நிலை இருப்பதனால தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது சிறப்பு. அதே நேரத்துல பொறுமையும் நிதானமும். ஒரு காரியம் செய்தீங்கன்னா 1 முறைக்கு 2 முறை யோசித்து செயல்படுகின்றனர். காரணம், செவ்வாயும் புதனும் சேர்ந்து இருப்பது அதீத ஆர்வத்தின் காரணமாக தன் திறமை தன்னை காலை வாரி விடுகின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதில் கவனமாக இருந்து விட்டாலே போதும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா பச்சை பயிர் அதை வேக வைத்து தானமாக கோயிலுக்கு சென்று, ஒரு சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு சென்று அங்கு வருவோருக்கு தானமாக கொடுங்கள். மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும். பச்சை என்று சொல்லக்கூடிய அந்த துளசி மாலை வாங்கி பெருமாளுக்கு சாத்துங்க. நல்ல மாற்றம், நல்ல முன்னேற்றம் தரும்.